யுஜிசி நெட் டிஎன்செட் தேர்வுக்கு படிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நாடகங்களில் போன வகுப்பில் சங்கரதாச சுவாமிகளையும் பொம்மல் சம்பந்த முதலியாரையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, சிஎன் அண்ணாதுரையை பற்றி பார்க்க போகிறோம். சிஎன் அண்ணாதுரை அவர் துணை ஆசிரியராக இருந்த இதழ் என்னதுன்னா குடியரசு. அவர் ஆசிரியராக இருந்த இதழ்கள் என்னதுன்னா விடுதலை, திராவிட நாடு, மாலை மணி, நம் நாடு, காஞ்சி. ஏன் மேம் நாடகங்களை பற்றி நடத்தும்போது இதழ்களையும் தெரிஞ்சுக்கணுமா? அவரை பற்றி படிக்கும்போது அவர் எழுதின இதழ்களையும் பற்றி படிச்சிட்டோம்னா நம்ம இதழ்கள்னு தனியாக தலைப்பு வச்சு படிக்க தேவையில்லை. இதில் படிச்சிட்டோம்னாலே அதில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரியே வந்துடும். அதனால தான் இதில் இதழ்களை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து படைப்புகளோட இவரோட முதல் படைப்பு என்னென்னா சந்திரோதயம். இதுதான் இவரோட முதல் நாடகம். அதுக்கப்புறம் ஓரிரவு. இது ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வேலைக்காரி எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கை வாழணும், அதை நீக்கணும், ஏற்றத்தாழ்வை நீக்க முயற்சி செஞ்சு எழுதப்பட்ட நாடகம் தான் வேலைக்காரி. அதுக்கப்புறம் நீதிதேவன் மயக்கம் அப்படின்றது ராவணன் குற்றமற்றவர். எல்லாரும் ராவணனை கெட்டவன் சொல்லுவோம். ஆனால் நீதிதேவன் மயக்கத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அதில் ராவணனை குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி வாதாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நாடகம் எழுதியிருக்காருன்னா, கலப்பு மனம், ரோமம் எரிகிறது, யார் கேட்க முடியும், அவன் பித்தனா, சந்திரமோகன். இதெல்லாம் இவர் எழுதின நாடகங்கள். நம்மளுடைய தேர்வில் அடிக்கடி கேட்ட கொஷின் காஞ்சி என்ற இதழின் ஆசிரியர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த யுஜிசி நெட் எக்ஸாமில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. காஞ்சி என்ற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திரா பார்த்தசாரதி. இவங்க ஆனந்த விகடன், தீபம், கணையாழி அந்த இதெல்லாம் எழுதி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திரா பார்த்தசாரதினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, குருதிப்புனல் அப்படின்ற புதினத்திற்காக 1977ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இவங்க எழுதின முதல் நாடகம் என்னென்னா மழை அப்படின்ற நாடகம் தான் இவங்க எழுதின முதல் நாடகம். இவங்க எழுதின பிற நாடகம் என்னென்னா நந்தன் கதை, ராமானுஜர், அவுரங்கசீப். இதெல்லாம் இவங்க எழுதின பிற நாடகங்கள். இவங்க எழுதின புதினங்கள் என்ன? இயேசுவின் தோழர்கள், தந்திரபூமி, சந்திரபூமி, தீவுகள், வெந்து தணிந்தது காடு, ஆகாச தாமரை. இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம கயல் கல்வியகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ. நன்றி.